இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. தாயார் இறந்த 2 மணி நேரத்திற்குள் மகள் மரணம். தனது 84 வயது தாயார் மரணமடைந்த சோகம் தாங்காமல் 2 மணி நேரத்திற்குள் அவரது மகளும் இறந்தார். தனது தாயார் பாயா சதிரான் நேற்று மாலை 6:45 அளவில் இறந்தார் என்ற செய்தி அறிந்து 58 வயதுடைய சானா காஸ்மி பாரிப் சுங்காலில் உள்ள தனது இளைய சகோதரியின் வீட்டிற்கு வந்து சேர்ந்து இறுதி சடங்கிற்காக அங்கு காத்திருந்தார். அவருக்கு இருதய பிரச்சனைகள் இருந்தது. எங்கள் தாயாருடன் மிகவும் அணுக்கமாக இருந்த அவரது மரண செய்தியால் மிகவும் பாதிக்கப்பட்டிருந்தார் என சானா காஸ்மியின் சகோதரி சரிஃபா செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். தாயாரின் மரண செய்தி அறிந்த போதே சானா உடல் நலமின்றிதான் இருந்தார். எனினும் தாயாரை இறுதி முறை பார்க்க வேண்டும் என்பதற்காக அவர் எங்கள் வீட்டிற்கு வந்து தாயாரின் உடலுக்கு அருகே அமர்ந்திருந்தார். சில நிமிடங்களுக்கு பின் சுயநினைவின்றி சாய்ந்தார். அவர் இறந்து விட்டதை மருத்துவ அதிகாரி ஒருவர் உறுதிப்படுத்தியதாக சரிபா தெரிவித்தார். UMல் பூனைகள் மர்ம சாவு, தகவல் கொடுப்போருக்கு 10,000 ரிங்கிட் சன்மானம் அறிவித்த SPCA. மலாயா பல்கலைக்கழகத்தில் பூனைகள் கொடூரமான முறையில் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு காரணமானவர்களை அடையாளம் காண உதவுவோருக்கு 10,000 ரிங்கிட் சன்மானம் வழங்கப்படும். SPCA எனப்படும் ஸ்லாங்கூர் விலங்குகள் நல ஆர்வலர் சங்கம் அதனை அறிவித்துள்ளது. அது ஒரு கொடூரமான செயல் மட்டுமல்ல, 2015 விலங்குகள் நல சட்டத்தின் கீழ் கடும் குற்றமாகும் என அச்சங்கத்தின் தலைவர் கிறிஸ்டின் சின் தெரிவித்தார். ஒரு பாவமும் அறியாத அந்த பூனைகளுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும். எனவே தகவல் தெரிந்தோர் முன்வந்து விசாரணைக்கு உதவிட வேண்டும். இந்த ஒரு முறை குற்றவாளிக்கு தக்க தண்டனை வாங்கி தந்தால்தான் வரும் காலங்களில் இது போன்ற மிருகவதையை தடுக்க முடியும் என்றார் அவர். பூனைகளின் மர்ம மரணங்களுக்கு உண்மை காரணம் இன்னும் தெரியவில்லை என்றாலும் பாகுபாடின்றி விரிவான விசாரணைக்காக அவசியத்தை இச்சம்பவங்கள் உறுதி உணர்த்தியுள்ளன. மனிதர்களால் ஏற்பட்டதா அல்லது பிராணிகளுக்கு இடையில் மூண்ட மோதலால் விளைந்ததா என எதுவாக இருந்தாலும் இப்படி நடக்கக்கூடாது என்பதே முக்கியம். அதற்கான தடுப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என அறிக்கை ஒன்றில் கிறிஸ்டின் கூறினார். பிங்க் ஃபிஷ் கலை நிகழ்ச்சியில் 7 பேர் எக்ஸ்டசி போதை மாத்திரை உட்கொண்டுள்ளனர். மரணமடைந்த 4 பேர் உட்பட பண்டார் சன்வேயில் நடைபெற்ற பிங்க் ஃபிஷ் புத்தாண்டு வரவேற்பு கொண்டாட்டத்தில் பங்கேற்றவர்களில் 7 எக்ஸ்டசி போதை மாத்திரைகளை உட்கொண்டது தொடக்க கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அவர்களில் மரணமடைந்த 4 அடங்குவர் என ஸ்லாங்கூர் போலீஸ் தலைவர் டாக்டர் ஹுசைன் உமர் கான் தெரிவித்தார். இதுவரை மலாயா பல்கலைக்கழக மருத்துவ மையம் மற்றும் கோலாலம்பூர் பெரிய மருத்துவமனையில் இருந்து 6 போலீஸ் புகார்களை பெற்றிருப்பதாக அவர் சொன்னார். அவ்விரு மருத்துவமனைகளுமே ஒரே மாதிரியான அறிகுறியுடன் வந்த நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்தன. அவர்களில் 4 உயிரிழந்த வேளை 2 தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மற்றொருவர் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பியுள்ளார். பாதிக்கப்பட்ட 7 பேரும் அந்நிகழ்வில் ஒன்றாக பங்கேற்கவில்லை. மாறாக தத்தம் நண்பர்கள், குடும்பத்தார் என தனித்தனியாக கலந்து கொண்டதும் கண்டறியப்பட்டது. விசாரணைக்காக இதுவரை 6 வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர், பாதிக்கப்பட்டவர்களின் நண்பர்கள் என மேலும் சிலரிடம் அடுத்து வாக்குமூலம் பதிவு செய்யப்படும் என்றார் அவர். எனினும் அச்சம்பவத்திற்கான உண்மை காரணத்தை கண்டறிய ஆய்வுக்கூட அறிக்கைக்காக காத்திருப்பதாக டாக்டர் ஹுசைன் உமர் தெரிவித்தார். இந்திய மாணவர்களை உயர்த்த MIED தயாராக உள்ளது. SPM வாழ்த்து செய்திகள். தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் உறுதி. SPM தேர்வை இந்திய மாணவர்கள் அனைவரும் சிறப்பாக எழுதுங்கள். உங்களின் உயர்கல்வி பயணத்திற்கு மைகாவின் கல்விகரமான MIED எப்பொழுதும் உறுதுணையாக இருக்கும் என எய்ம்ஸ் பல்கலைக்கழக வேந்தர் தான் ஸ்ரீ SA விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். நம் எதிர்கால வளர்ச்சிக்கும் மறுமலர்ச்சிக்கும் உரிய ஒரே கருவி கல்வி ஒன்றுதான். இதை அனைத்து மாணவர்களும், குறிப்பாக SPM தேர்வெழுதும் மாணவர்கள் மனதில் ஆழமாக பதிய வைத்து மிகுந்த அக்கறையோடும் கவனத்தோடும் தேர்வை எழுதும்படி அவர் கேட்டுக்கொண்டார். அடுத்த சில மாதங்களில் மெட்ரிகுலேஷன் கல்லூரிகளில் சேர இருக்கிறீர்கள். STPM வகுப்பிலும் ஒரு சாரார் சேரக்கூடும். அத்தகைய மாணவர்களின் உயர்கல்வி பயணத்திற்கு துணை வர பன்னாட்டு தரத்திலான எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் எப்பொழுதும் தயாராக இருக்கிறது. குறைந்த அடைவு நிலையை பெறும் மாணவர்கள் கூட தங்களின் அடுத்த கட்ட நகர்வு குறித்து எந்தவித தயக்கமும் காட்ட தேவையில்லை. அவர்களுக்காக புதிதாக வடிவமைக்கப்பட்டுள்ள ட்வெட் தொழில்நுட்ப கல்வி திட்டத்துடன் டஃபே கல்லூரி தயாராக உள்ளது.
எனவே மாணவர்களின் உயர்கல்வி பயணத்திற்கு மாய்கா எப்போதும் தயாராக இருக்கிறது என்பதை கருத்தில் கொண்டு அந்த நம்பிக்கையுடன் SPM தேர்வை சிறப்பாக எழுதுங்கள் என்று மாய்கா தேசிய தலைவருமான தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் கேட்டுக்கொண்டார். அன்பு ஜெயிக்கும் ஓய்வு கால இல்லறத்தில் இணைந்த தாத்தா பாட்டி இருமணங்கள் ஒன்று சேர்ந்ததால் வயதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை என்பது மீண்டும் நிரூபணமாகியுள்ளது. அதுவும் ஓய்வு காலத்தை கழிக்கும் முதுமை வயதில். சரவாக்கில் ரூமா சிரி கெனாங்கான் குச்சிங் இல்லத்தை சேர்ந்த 65 வயது ரிச்சர்ட் வாங், 80 வயது மாலி டியோஃபை இருவர்தான் அந்த புதுமண தம்பதியர். அவர்களின் பதிவு திருமணம் சரவாக் தேசிய பதிவுத்துறை அலுவலகத்தில் குடும்ப உறுப்பினர்கள் முன்னிலையில் நடைபெற்றது. சரவாக் மாநில பெண்கள் மற்றும் சமூக மேம்பாடு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ஃபாத்திமா அப்துல்லா சிறப்பு வருகை புரிந்து மணமக்களை வாழ்த்தினர். தங்களின் முந்தைய துணைகளை இழந்து தனிமையில் வாடிய இருவருக்கும் அவ்வில்லத்தில் நெருக்கம் ஏற்பட்டு கடைசியில் திருமணம் செய்து கொள்ள முடிவெடுத்தனர். இத்தனைக்கும் அங்கு ஆண்களும் பெண்களும் தனித்தனி பிளாக்குகளில் தான் தங்குகின்றனர். ஆனால் பைபிள் அறிவும் பாடும் பொழுதுபோக்குமே தங்களை ஒன்றிணைத்ததாக இருவரும் வெட்கத்துடன் கூறினர். மனநல பிரச்சனை இல்லாதது, தொற்றுநோய் பாதிப்பு இல்லாதது, வாரிசு இல்லாதது ஆகிய நிபந்தனைகளை ரிச்சர்டும் மாலியும் பூர்த்தி செய்திருப்பதால் அவர்களின் திருமணத்தை நடத்தி வைப்பது சுமூகமாக முடிந்துள்ளது. மகிழ்ச்சியாக இருக்க வயது ஒரு தடையல்ல. தனிமையில் வாடி மன உளைச்சலுக்கு ஆளாவதை தவிர்க்க முதியோருக்கும் துணை இருப்பது நல்லது என அமைச்சர் ஃபாத்திமா சொன்னார். போலி பயண பத்திரம் தயாரிக்கும் கும்பல் சிக்கியது. ஒவ்வொரு ஆவணத்திற்கும் சுளையாக 150 ரிங்கிட் லாபம். கோலாலம்பூரில் குடிநுழைவுத்துறை மேற்கொண்ட சோதனையில் 3 கைதானதை அடுத்து போலி பயண பத்திரங்களை தயாரிப்பதில் கில்லாடியான கும்பல் ஒன்று முறியடிக்கப்பட்டுள்ளது. 3 வாரங்களாக உளவு பார்த்து கடந்த திங்கட்கிழமை அன்று அந்த அதிரடி சோதனையில் இறங்கியதாக குடிநுழைவுத்துறையின் இயக்குநர் வான் முகமது சௌபி வான் யூசுப் தெரிவித்தார். அக்கும்பலின் மூளையாக செயல்பட்ட 36 வயது பாகிஸ்தானிய ஆடவன், அவனது 27 வயது காதலியின் உறவுக்காரரான 17 வயது பெண் ஆகியோரே கைதானவர்கள் ஆவர். தற்காலிக வேலை பெர்மிட், குடிநுழைவுத்துறையின் பாதுகாப்பு ஸ்டாம்ப், வட்டார நாடுகளுக்கான விமான டிக்கெட் என குடிநுழைவுத்துறையின் பல்வேறு ஆவணங்களை அந்த கும்பல் போலியாக தயாரித்து வந்துள்ளது. மலேசியாவில் அனுமதிக்கப்பட்ட காலத்தை விட நீண்ட நாள் தங்கி இருப்போர் மற்றும் கள்ள குடியேறிகளே அக்கும்பலின் முதன்மை குறியாகும். அவர்களிடத்தில் போலி பாதுகாப்பு ஸ்டாம்பை தலா 350 ரிங்கிட்டுக்கு விற்று 150 ரிங்கிட் லாபம் பார்த்து வந்துள்ளனர். பிலிப்பைன்ஸ், பாகிஸ்தான் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளிலிருந்து போலி கடப்பிதழ்கள், போலி விமான டிக்கெட்டுகள் போன்றவையும் பறிமுதல் செய்யப்பட்டன. பத்துமலை திருத்தலத்தில் தைப்பூச விழா, 1 லட்சம் பக்தர்களுக்கு அன்னதானம் ஏற்பாடு. தான் ஸ்ரீ நடராஜா. இவ்வருடம் பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி பத்துமலை திருத்தலத்தில் தைப்பூச திருவிழாவிற்கு மிக விமர்சையாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக ஸ்ரீ மகாமாரியம்மன் தேவஸ்தானத்தின் தலைவர் தான் ஸ்ரீ நடராஜா தெரிவித்துள்ளார். இவ்விழாவின் போது இவ்வருடம் ஸ்ரீ மகாமாரியம்மன் தேவஸ்தானத்தின் தலைமையில் 1 லட்சம் பக்தர்களுக்கு வாழை இலையான அன்னதானம் வழங்கப்படும் எனவும் அவர் கூறினார். இந்த அன்னதானத்திற்கு எந்தவித பணமும் பக்தர்களிடம் வசூலிக்கப்படாது என்று அவர் கூறினார். ஆனால் விருப்பமுள்ளவர்கள் சமையல்களுக்கு உரிய பொருட்களை ஆலய நிர்வாகத்திடம் ஒப்படைக்கலாம் என குறிப்பிட்டார். இதனிடையே 2025ஆம் ஆண்டில் தைப்பூசத்திற்கு வருகை தந்த பக்தர்களுக்கு பல வசதிகளை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும். முன்தினம் முருகப்பெருமானுக்கு நடைபெற்ற பன்னீர் அபிஷேக விழாவிற்கு பின் ஊடகவியலாளர்களிடம் பேசிய தான் ஸ்ரீ நடராஜா கூறினார். மலேசியாவில் இருந்து கடத்தி செல்லப்பட்டு அழிந்து வரும் 379 விலங்குகள் பெங்களூருவில் பறிமுதல். மலேசியாவில் இருந்து இந்தியாவின் பெங்களூருக்கு கடத்தி செல்லப்பட்டு அழிந்து வரும் 379 விலங்குகளை இந்திய விமான நிலைய சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர். அதிகாரிகளுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் பத்திக் ஏர் மலேசிய விமானம் கெம்பகவுடா அனைத்துலக விமான நிலையத்தில் ஞாயிற்றுக்கிழமை இரவு 10:20 மணிக்கு வந்திறங்கிய போது ஒரு பயணியின் லக்கேஜை சோதனையிட்டதில் அவ்விலங்குகள் கண்டுபிடிக்கப்பட்டன. பச்சை பச்சோந்திகள், பேட்ச்மேன் தவளைகள், ஆப்பிரிக்க ஆமைகள் மற்றும் ஒரு ராட்சத கொக்கோ உள்ளிட்ட விலங்குகளை பறிமுதல் செய்யப்பட்டன. பெரும்பாலும் மிகச்சிறிய உடல் அமைப்பை கொண்ட அவ்விலங்குகள் துணிமணிகளில் மறைத்து வைக்கப்பட்டிருந்தன. ஒரே பெட்டிக்குள் அடைக்கும் அளவிற்கு அவை மிகவும் இறுக்கமாக அடுக்கி வைக்கப்பட்டதில் 8 தவளைகள் மூச்சு திணறியே இறந்துள்ளன.
கைப்பற்றப்பட்ட விலங்குகள் விரைவிலேயே மலேசியாவுக்கு திருப்பி அனுப்பப்படும் என அதிகாரிகள் கூறினர். இந்திய நாட்டவரான அந்த கடத்தல்காரர் மீது வனவிலங்கு சட்டம் மற்றும் சுங்க சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. வழக்கமாக ஆசிய நாடுகளிலிருந்து சென்னை வழியாகத்தான் இந்தியாவுக்கு காட்டு விலங்குகள் கடத்தப்பட்டு வந்தன. ஆனால் அதிகாரிகளின் கண்களில் மண்ணை தூவும் நோக்கில் அண்மைய காலமாக பெங்களூருவுக்கு அது இடம் மாறியுள்ளதாக தெரிகிறது. பயணிகளை சோதிப்பதற்கு குடிநுழைவுத்துறை செயற்கை நுண்ணறிவு AI முறையை பயன்படுத்தும். AI எனப்படும் செயற்கை நுண்ணறிவால் இயங்கும் பயணிகள் பரிசோதனை முறையை பயன்படுத்துவதற்கான இறுதி கட்டத்தில் குடிநுழைவுத்துறை உள்ளது. மேம்பட்ட பயணிகள் ஸ்கிரீனிங் சிஸ்டம் என்பது மலேசியா செல்லும் விமானத்தில் ஏறும் முன் பயணிகளை திரையிட AI உடன் பொருத்தப்பட்டிருக்க ஒரு மின்னணு தரவு பரிமாற்ற அவர்களுக்கு ஆகும். இவ்விமானத்தில் பயணிப்பவர்கள், பணியாளர்கள் மற்றும் விமானத்தில் பணியாளர்கள் அல்லாதவர்கள் பற்றிய தகவல்களை விமான நிலையங்கள் எங்களுக்கு வழங்க வேண்டும் என்று சுங்கத்துறை தலைமை இயக்குநர் டாக்டர் ஷஹாரியா ஷவான் தெரிவித்துள்ளார். பயணிகளை முன்கூட்டியே பரிசோதனையிடுவதை APS-SS எனப்படும் செயல்பாடு என்றாலும் மலேசியாவுக்குள் நுழையும் இடங்களில் எதிர் அமைப்பை அகற்ற இந்த அமைப்பு உதவும் என்று அவர் கூறினார். CCTV அமைப்புகளை முகப்பிடங்களில் ஆடியோ மற்றும் வீடியோ பதிவு செய்ய மேம்படுத்துவதற்கான இறுதி கட்டத்திலும் குடிநுழைவுத்துறை உள்ளது. CCTV அமைப்பில் முக அங்கீகாரம் மற்றும் நடத்தை பகுப்பாய்வு போன்ற AI அம்சங்களை ஒருங்கிணைப்பதை நாங்கள் பரிசீலிப்போம். இது எதிர் அமைப்பை கட்டுப்படுத்த உதவும் என சகாரியா விளக்கம் அளித்தார். வெள்ளம் ஏழ்மை விவகாரங்களை தீர்ப்பதில் தாமதம் இருக்காது. பிரதமர் அன்வார் திட்டவட்டம். மோசமான வறுமையை துடைத்தொழிப்பது மற்றும் வெள்ளத்தை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளை செயல்படுத்துவது உட்பட மக்களுக்கான அனைத்து திட்டங்களும் விரைவுபடுத்தப்பட வேண்டும் என்று பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்திருக்கிறார். இப்பிரச்சினைகளுக்கு தாமதமின்றி உடனடியாக தீர்வு காண வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். கலந்துரையாடல்களில் அவை அனைத்தையும் நாம் பரிசீலிக்க வேண்டும் என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். வெள்ளம் உயிர்களை கொன்று சொத்துக்களை அழிக்கிறது என்றால் வெள்ள தடுப்பு திட்டத்தை முடிக்க 6 ஆண்டுகள் வரை காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவற்றை அனைத்து தலைமை செயலாளர்களும் கவனிக்க முடியும் என்றார் அவர். உதாரணத்திற்கு கிளந்தானில் ரந்தாவ் பஞ்சாங் வெள்ள தடுப்பு திட்டத்தின் முதல் கட்டம் நிறைவடைந்துள்ளது. ஆனால் 2ஆம் கட்ட திட்டம் 2006ஆம் ஆண்டிலும் 3ஆம் கட்ட திட்டம் 2029ஆம் ஆண்டிலும் தொடங்குவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. இதன் பொருள் வெள்ள தடுப்பு திட்டத்தை முடிக்க ரந்தாவ் பஞ்சாங் மக்கள் 15 ஆண்டுகள் காத்திருக்க வேண்டும் என்பதாகும் என பிரதமர் துறையில் நடைபெற்ற மாதாந்திர கூட்டத்தில் உரையாற்றிய போது அன்வார் இதனை தெரிவித்தார்.